தமிழகத்தின் புதிய ஆளுநராகும் திமுக வாரிசு சற்று முன் ஜனாதிபதி திரௌபதி முர்மு திடீர் அறிவிப்பு அதிர்ச்சியில் பாஜக தலைமை. அதாவது தமிழ்நாட்டின் 15வது ஆளுநராக RN ரவி செப்டம்பர் 18, 2021 அன்று பொறுப்பேற்றார். பொறுப்பேற்ற சில நாட்களிலேயே செப்டம்பர் 2021 தமிழக தலைமை செயலாளர் இறையன்புவை அழைத்த ஆளுநர் தமிழக அரசின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து துறை வாரியாக அறிக்கை கேட்டு அதனை பவர் பாயிண்டில் விளக்கும்படி உத்தரவிட்டார். இது மாநில அரசின் நிர்வாகத்தில் ஆளுநர் நேரடியாக தலையிடுவதாக கூறி ஆளுங்கட்சியான திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளிடமிருந்து கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டது. மாநில சுயாட்சிக்கு எதிரான செயல்பாடு இது என அரசியல் வட்டாரங்கள் கொதித்தெழுந்தன. 2022 ஆண்டு பிப்ரவரி 14 தமிழ்நாட்டில் மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்விலிருந்து விலக்கு கோரும் மசோதாவை தமிழ்நாடு சட்டப்பேரவை நிறைவேற்றிய 142 நாட்களுக்கு பிறகு ஆளுநர் ரவி அதை சபாநாயகருக்கு திருப்பி அனுப்பினார். இது கிராமப்புற மற்றும் பொருளாதார ரீதியாக நலிவடைந்த மாணவர்களின் நலன்களுக்கு எதிரானது என்று அவர் கூறினார். ஏப்ரல் மாதம் நீட் மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காததை கண்டித்து தமிழ்நாடு புத்தாண்டு தினத்தில் ராஜ்பவனில் ஆளுநர் நடத்திய அட் ஹோம் தேநீர் விருந்தை திமுக மற்றும் அதனை கூட்டணி கட்சிகள் புறக்கணித்தன. நவம்பர் மாதம் ஆளுநரின் அரசியலமைப்புக்கு எதிரான நடத்தை குறித்து திமுக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் மனு அளித்தது. அவரை திரும்ப பெற கோரியது. 2023 ஆண்டு ஆளுநர் ரவிக்கும் தமிழக அரசுக்கும் இடையேயான மோதல் புதிய உச்சத்தை எட்டியது. ஜனவரி 4 ஆளுநர் தமிழ்நாடு என்பதற்கு பதிலாக தமிழகம் என்பதே மிகவும் பொருத்தமான சொல் என்று கூறினார். இது தமிழகத்தில் பரவலான கண்டனத்தை தோண்டியது. ஜூன் மாதம் அமைச்சர் வி. செந்தில் பாலாஜியை அமைச்சரவையிலிருந்து ஆளுநர் நீக்கினார். பின்னர் இந்த உத்தரவை அவரே திரும்ப பெற்றார். அக்டோபர் மாதம் ஆளுநர் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதில் காலவரையறையின்றி தாமதப்படுத்தியதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. ஏப்ரல் 2025 ஆளுநர்கள் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க கால வரம்புகளை உச்சநீதிமன்றம் நிர்ணயித்தது ஒரு முக்கிய தீர்ப்பாக அமைந்தது. 2025 ஏப்ரல் 8 அன்று ஆளுநரின் சமாதான நடவடிக்கையால் கிடப்பில் போடப்பட்டிருந்த 10 மசோதாக்களை உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பிற்கு முரணானது என்று அறிவித்தது. எனினும் ஏப்ரல் 13, 2025 அன்று ஒரு விழாவில் மாணவர்களை ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷமிட சொன்னதாக கூறப்படும் புதிய சர்ச்சையில் ஆளுநர் சிக்கினார். இது மதசார்பற்ற தன்மைக்கு எதிரானது என பல தரப்பினரும் கண்டனங்களை எழுப்பின. இந்த நிலையில் ஆளுநர் தற்போது RN ரவி மாற்றப்பட்டு மேற்கு வங்க ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு ஆளுநராக நியமிக்கப்படும் முன்பே நாகாலாந்து மாநில ஆளுநராக பதவி வகித்த ஆளுநர் ரவிக்கு அம்மாநில மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததும் குறிப்பிடத்தக்கது. 2022 தமிழக சட்டப்பேரவையில் முதல் உரையை முழுமையாக படித்தார் RN ரவி. 2023 ஆண்டு சட்டப்பேரவையில் வாசிப்பதற்காக அரசு தயாரித்த உரையிலிருந்து மகளிர் முன்னேற்றம், மதசார்பின்மை, சுயமரியாதை, பெரியார், அம்பேத்கர், கலைஞர் ஆகியவற்றை உச்சரிக்க மறுத்தார் RN ரவி. அரசு கொடுத்த உரையில் இருப்பதுதான் அவையில் நிறைவேறும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலடி தந்தார். இதனால் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தார் ஆளுநர் ரவி. 2024 ஆண்டு சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை வாசிப்புக்கு முன் தொடக்கத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து மட்டும் பாடப்படுகிறது, தேசிய கீதம் பாடப்படுவதில்லை என கூறி உரையை வாசிக்காமல் அமர்ந்தார். சபாநாயகர் அப்பாவு உரையை வாசித்தார். அப்பொழுதும் வெளிநடப்பு செய்தார் ஆளுநர் ரவி. 2025 தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை என்ற காரணத்தை மீண்டும் எழுப்பி பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தார் ஆளுநர் ரவி. மீண்டும் தேசிய கீதம் பாடப்படவில்லை என்று கூறி உரையை வாசிக்காமல் இப்படி 2026 ஆண்டும் வெளிநடப்பு செய்துள்ளார். இப்படியாக ஆளுநர் ரவிக்கும் தமிழக அரசுக்கும் இடையே மிகப்பெரிய மோதல் இருந்து வந்த நிலையில்
தற்போது அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி ஏற்படும் வகையில் ஒரு சம்பவம் அரங்கேறியுள்ளது. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் ஆளுநர்களை அதிரடியாக மாற்றம் செய்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று உத்தரவிட்டுள்ளார். இதில் முக்கிய மாற்றமாக தமிழக ஆளுநராக பணியாற்றி வந்த RN ரவி மேற்கு வங்க மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழக அரசுடன் பல்வேறு விவகாரங்களில் முரண்பட்டு வந்த நிலையில் இந்த மாற்றம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. RN ரவி மாற்றத்தை தொடர்ந்து தமிழக ஆளுநரின் கூடுதல் பணிகளை கேரள மாநில ஆளுநர் ஸ்ரீ ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கவனிப்பார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர பீகார் மாநில ஆளுநராக சையத் அதோ ஹன்சனான் மற்றும் நாகாலாந்து மாநில ஆளுநராக ஸ்ரீநந்த் கிஷோர் யாதவ் ஆகியோர் நியமித்து குடியரசுத் தலைவர் மாளிகை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தமிழக ஆளுநர் மாற்றம் என்பது நீண்ட நாட்களாக தமிழக அரசியல் கட்சிகளால் கோரப்பட்டு வந்த நிலையில் தற்போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. புதிய ஆளுநரின் வருகை தமிழக அரசுக்கும் ஆளுநர் மாளிகைக்கும் இடையிலான உறவில் எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த நிலையில் கேரள ஆளுநர் தமிழகத்திற்கு புதிய ஆளுநர் நியமிக்கப்படும் வரையில் மட்டும்தான் அவரது பணியை தொடர்வார். இந்த நிலையில் தமிழ்நாடு ஆளுநராக RN ரவி மேற்கு வங்கத்துக்கு மாற்றப்பட்ட நிலையில் தமிழகத்துக்கான ஆளுநராக மணிப்பூரின் ஆளுநர் அஜய்குமார் பல்லாவுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக ஆளுநர் நியமனம் குறித்து முதல்வர் MK ஸ்டாலினுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் இதுவரை இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் பெறப்படவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. RN ரவி 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் 18ஆம் தேதியிலிருந்து இன்று வரை தமிழ்நாட்டின் ஆளுநராக பதவி வகித்து வந்தார். இந்த நிலையில்தான் மேற்கு வங்க ஆளுநராக இன்று நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் தற்போது ஆளுநர் ரவி தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்துவிட்டு இன்று ஊருக்கு திரும்ப போகிறார் என்று பலரும் கூறி வருகின்றனர். இந்த செய்தியை அறிந்த திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் என்று பலரும் இனிப்பு கொடுத்து கொண்டாடி வருகின்றனர். ஏனென்றால் திமுகவிற்கு மிகப்பெரிய குடைச்சலாக இருக்கக்கூடிய RN ரவியின் தொல்லை இன்றுடன் முடிந்துவிட்டது என்று பலரும் கூறி வருகின்றனர். அது மட்டுமின்றி அந்த அஜய்குமார் பல்லா தற்போது முதல்வர் ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர் என்ற ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. இந்த திடீர் மாற்றத்திற்கான காரணம் என்ன என்று பலரும் புலம்பி வந்த நிலையில் ஒருவேளை பாஜக தனது ஆதிக்கத்தை தமிழகத்தில் செலுத்துவதற்காக திமுகவின் சில கோரிக்கைகளை நிறைவேற்றி, அதாவது தமிழகத்தில் பாஜக காலூன்றுவதற்கு திமுகவின் தயவு தேவை என்று நினைத்து கொண்டுதான் பாஜகவின் வேலைதான் இந்த ஆளுநர் மாற்றம் என்று பலரும் கூறி வருகின்றனர். ஓகே விவோஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க.